தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, மக்கள் திரைமுகத்தில் என்ற தலைப்பில் பார்க்க போறோம். அது எதுக்கு அப்படி ஒரு தலைப்பு வச்சுன்னா, கரூர் சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து சொல்றாங்க. அவங்க கிட்ட சேனல் பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு அம்மா கருத்து சொல்லுது. என்னன்னு சொல்லுதுன்னா, தலைவர் அங்கே பார்த்துட்டோம், தலைவர் போனில் பேசினாரு அப்படி. தலைவர் இடமா சொன்னார், உங்களுக்கு ஆறுதலா இருக்குதா அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் ஆறுதலா இருக்குது. அதாவது ஏமா உங்க பையன் இப்படி இறந்து போயிட்டாரு, அது உங்களுக்கு வருத்தமா தெரியலையா? அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமா தெரியல, தலைவரை பார்த்துட்டோம், அவருக்காக எங்க பையன் போய் செத்தது எங்களுக்கு பெருமை தான், போனா போயிட்டு போறோம் அப்படிங்குது. இந்த இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நாட்டில் திரை கவர்ச்சி இருக்கலாம், ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற திரை கவர்ச்சி மாதிரி வேற எந்த மாநிலத்திலையும் பார்க்கல. அவன் திரை திரை சினிமா பார்க்க போனால் அது ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பானுங்க. திரும்பி அவங்க தன்னுடைய சொந்த இயல்பான வாழ்க்கைக்கு அவங்க அவங்க தொழிலை செய்வாங்க, பண்ணுவாங்க. அந்த திரைமுகத்தை மைண்டில் ஏற்றிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் பைத்தியம் முடிச்சிருக்கிறாங்க. அதை நினைச்சா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. என்னடா மக்கள் இந்த அளவுக்கு பைத்தியமா தெரியுறாங்களே அப்படின்னு நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆனா ஒரு படம் பார்த்துட்டு அந்த படமா பைத்தியமாவே தெரியுறாங்க. ஒரு நடிகர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி பண்றாருன்னா, அந்த சிகரெட்டை இவனும் பிடிச்சி தூக்கி தூக்கி போட்டுட்டு நல்லா தூக்கி போடுறான், முடிக்கிறான். அப்படியே தன்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாத இருக்கிறான். அப்புறம் இப்போ ஒருத்தர் 80 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு அவரு ரஜினி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு அவரு மெய் மறந்து ஆடுறாருங்க. அவர் பக்கத்துல இருக்கிறீங்க, இந்த வயசுக்கு இந்த பெரியவருக்கு இப்படி தேவையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்குலாம் தோணுது. ஆனா அவர் மைண்ட் அந்த திரை மோகம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. ஒருத்தர் கோட்டை குடிக்கிறான் அப்படின்னா அந்த திரையை பார்த்து தான் அவன் குடிக்கிறான். திரையில என்ன காட்டுறாங்களோ அது மக்களை மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுது. அவங்களும் அந்த பைத்தியமாக மாறி போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, கரூர்ல பாதிக்கப்பட்ட ஒரு பையன் கையில கட்டு போட்டிருக்குது. அவர் ஏங்க இந்த பையன் கூட்டத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணீங்க, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் வேலைக்கு போயிட்டீங்க, அதனால பையன் மட்டும்னா அவங்க கரூர் கூட்டத்துக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்க இருந்தா பையனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நானும் கூட சேர்ந்து போயிருப்பேன் அப்படிங்கிறாரு. அதாவது பையனுக்கு என்ன சினிமா மோகம் இருக்குதோ அதே தான் அப்பாவுக்கு இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நானும் சேர்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லாவே போயிட்டு இருக்கிற ரோட்ல ஒருத்தன் திரும்பி பார்த்தா திடீர்னு திரும்பி நின்று அவன் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறான். தலைதான் இப்படிங்கிறான் அப்படிங்கிறான், இப்படின்னு திரும்பி பார்க்கறான். அவன் ஒரு பைத்தியமாவே மாறி போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா தலை அஜித் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பேசுறான், பண்றான். அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு திரும்பி டப்புன்னு திரும்புறான். நான் மேலே பயந்துக்கிற மாதிரி, அதாவது பின்னாடி முன்னாடி போறீங்க, இவனடா நான் போயிட்டு திடீர்னு டப்புன்னு திரும்புறான் அப்படிங்கிற மாதிரி போறவங்களுக்கு ஒரு அச்சமா இருக்கும். அந்த அளவுக்கு பப்ளிக்ல பண்றாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு திரைமுகம் கண்ணம் இருக்குது. இப்ப ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த திரை கவர்ச்சி இல்லை. அப்ப இந்த தெருக்கூத்து நாடகங்கள் தான் மக்கள் அதை தான் பார்த்தாங்க, ரசிச்சாங்க. அப்பெல்லாம் மக்கள் கெட்டு போகல. அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த முன்னோர்களின் கதைகளை தெருக்கூத்தாக எடுப்பாங்க. அதை பார்த்து மக்கள் தன்னுடைய சுய நினைவு இழக்காம இருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க, இந்த மன்னர் அவர் வாழ்ந்தாரு, இவர் வந்தாரு, அந்த நினைவுகளை கடத்தி இருந்தாங்க. இந்த தெருக்கூத்து வந்த பிறகு தெருக்கூத்து காணாம போயிடுச்சு. காணாம போய் திரை மயக்கத்துல அவன் எந்த மனிதனுமே ஒழுங்கான சுயநிலையில அவனுடைய நினைவுல இல்லை. அவன் எல்லாமே பைத்தியக்காரனா இருக்கான். ஒரு சட்டை எடுக்கணும்னா கூட அவன் பார்த்து வளர்ந்த அந்த திரை கவர்ச்சியில அந்த திரையில என்ன சட்டை போட்டுக்கிறாளோ, என்ன பேண்ட் போட்டுக்கிறாளோ அதைத்தான் அவன் மனசுல நினைச்சிட்டு போய் அந்த நடிகரை அங்க பார்த்தான், அந்த சட்டை எடுக்கணும் அப்படின்ட்டு போறான். தன்னுடைய மனசுல சுயமா அவன் இதைத்தான் எடுக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை. எதோ ஒன்று பார்த்து அந்த மனசுல என்ன தோணுதோ அதை தான் அவன் எடுக்கிறான். எல்லா பிரச்சனைக்கும் இப்படிதான். ஒரு சாப்பாடே சாப்பிடணும்னாக்க இந்த தலை சீரு நம்ம தலை இதை சாப்பிட்டு வர்றா, இப்படி ஆகலாம் அப்படின்னு பண்றான்.
எதை பண்ணாலும் சரி மக்கள் ரொம்ப அநியாயமா போயிட்டு இருக்கிற திரையில பார்த்து தன்னை பெரிய ஹீரோனுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு நடு ரோட்ல துரத்துறோம். திரை வந்து என்ன பண்ணணும்னா மக்களை நல்வழிப்படுத்தணும். அந்த காலகட்டத்தில் இப்போ எம்ஜிஆர் கூட படம் நடிச்சாரு. அவரெல்லாம் வந்து அவர் படங்களை எந்த சீன் இருக்குதோ இல்லையோ குடிக்கிற சீன் மட்டும் இருக்காது, சாராயம் குடிக்கிற சீன் இருக்காது, மது பழக்கத்துக்கு மக்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு அவர் ஒரு தெளிவாக மண்டையில் வச்சிருந்தார். அவருக்கு பிறகு இந்த மக்கள் இவ்வளோ கெட்டு போகிறதுக்கான திரை மயக்கம். இதில் வந்து எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் சிகரெட் இல்லாமல் இல்லை, போதையை ஊக்குவிக்காமல் இல்லை, இப்படி வந்து மக்கள் கெட்டு குட்டிச்சவராக போயிட்டாங்க. தன்னை இழந்தாலும் பரவாயில்ல, திரை நடிகை நல்லா இருக்கணும், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். ஆனால் வந்து அவன் மேலே எந்த தப்பும் இல்லைனாலும் இதை இப்படி மக்கள் மாறுறதுக்கு யார் காரணம்? அந்த திரை தான் காரணம். திரை மயக்கத்தில் மக்கள் எல்லாம் அடிமையாக போய் கிடக்குறாங்க. இது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. மக்கள் இதெல்லாம் பார்த்து திருந்தணும். நம்ம ஒரு பார்க்குறோம்னா திரையில அந்த திரையோட அதை மறந்துட்டு வந்துடணும். அதை வந்து நம்ம வாழ்க்கையில பிணைஞ்சு வச்சுக்க கூடாது. அதோட அதை நிறுத்தணும். அதனால மக்கள் இது ரொம்ப கவனமா நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நாம என்ன வாழ்க்கை வாழணும்னு நமக்கு தெரியும். நாம வந்து திரையில இருக்கிற ஹீரோக்களை பார்த்துட்டு அவனாட்டமே நாம அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்னன்னு நமக்கு தெரியாது, அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ்றதா தான் இருக்கும். அதனால மக்களை நீங்க சுயமா வாழுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யுங்க. அதை விடுத்து திரையில நடிக்கிறவங்ககிட்ட எல்லாம் பார்த்து அவனுடைய இன்ஃபுளுயன்சர் ஆகி அவன் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செய்யாதீங்க. அப்படி செய்யறதுனால நீங்க வாழ்ற வாழ்க்கை இல்லை உங்களுக்கு, இன்னொருத்தனுடைய வாழ்க்கை தான் நீங்க வாழ்றீங்க அப்படின்னு ஆகும். மக்கள் எல்லாம் தெளிந்து இந்த நல்லபடியா இருக்கணும். இந்த தீபாவளியில மக்கள் தீய எண்ணங்களை கொளுத்தி நல்ல எண்ணங்களை உருவாக வேண்டும் என்று நம் குலதெய்வங்கள், குல முன்னோர்கள், ஆதி தெய்வங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.